நல்ல கமகமன்னு வாசனையை ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு அதுவும் மண்சட்டியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி, 30 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து வெங்காயம் பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் அன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மஞ்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா நல்ல காரசாரமான கருவாட்டு குழம்பு ரெடி.